நமசிவாயம். இந்த டிசம்பர் மாதம் மணி மந்த்ரா உங்களுக்கு இன்னைக்கு ஈவினிங் இல்லைனா நாளைக்கு கண்டிப்பான முறையிலே கிடைத்திரும். அதனால் இந்த ஒரு பதிவை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து மணி மந்த்ரா கொடுங்க அப்படின்ற மாதிரியான விஷயமா நீங்கள் கமெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. கண்டிப்பான முறையிலேயே உங்களுக்கு அதுக்குண்டான கால்குலேஷன்ஸ் அந்த கடன் தீர்க்கும் நாட்கள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கடன் தீர்க்கும் நாட்களுக்கு எனக்கு கால்குலேஷன் நிறைய தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அது மாதிரியான ஒரு விஷயத்துக்காக அந்த ஒரு இது போட்டுட்டு இருக்கிறது. ஸோ மேக்ஸிமம் பை டுடே ஈவினிங் இட் வில் பி டன் நினைக்கிறேன். ஆனால் எனக்கு ஈவினிங் என்னால் இது போட முடியுமா, வீடியோ போட முடியுமான்னு தெரியல. ஸோ நாளைக்கு கண்டிப்பான முறையில் உங்களுக்கு இன்றைக்கி ஈவினிங் இல்லைனா நாளைக்கு கண்டிப்பான முறையில் வந்துடும். இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சுக்கிரப்பயிற்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அதாவது டிசம்பர் 2ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரைக்கும் சுக்கிரன் வந்து மகர ராசியில் பிரவேசிக்கிறார். ஸோ இது வந்து எந்த மாதிரியான ஒரு பலன் அப்படின்ற மாதிரியான விஷயமாக நம்ம வந்து பார்க்கலாம். எந்தெந்த மாதிரியாக ஒவ்வொரு ராசிக்குமே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து ஒரு சில பேர் இந்த மாதிரி ராசி பலன் கொடுக்கும்போது மெனக்கெட்டு வந்து எனக்கு ராசி தெரியாது என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்பாங்க. அவங்களுக்கெல்லாம் சூப்பராக ஒரு ஐடியா இருக்குது. அவங்க இதை பார்க்காம இருக்கிறது தான். ஸோ இதை விட ஒரு பெட்டர் ஐடியா இருக்காது. இப்போ வந்து இதில் தெரிந்தவர்களுக்கு ராசி அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்துடலாம். இப்போ ராசி இதுக்கு வந்து ராசிக்கு எடுத்துக்கலாமா லக்னத்துக்கு எடுத்துக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலியே உங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய தினசரி ராசி பலன்களாகட்டும் இந்த மாதிரி டிரான்சிட்ஸ் இருக்கக்கூடிய ராசி பலன்களாகட்டும் இது எல்லாமே ஒரு 50 to 60% தான் உங்களுக்கு வந்து இதுக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே இது வந்து ஒர்க் அவுட் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். 100% அப்படின்ற மாதிரியான விஷயத்தில் கண்டிப்பான முறையிலேயே எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சரி லக்னத்திற்கு அப்படின்ற மாதிரியான விஷயம் பார்த்தோம்னா 70 to 80% வரைக்கும் கண்டிப்பான முறையில் அது வந்து ஒர்க் அவுட் ஆகக்கூடிய விஷயமாக இருக்கும். உங்களுக்கு லக்னம் தெரிந்தால் இதை வந்து லக்னத்திற்கு எடுத்துக்கொள்ளுங்கள். இல்லை உங்களுக்கு லக்னம் தெரியாது ராசி தான் அப்படின்ற மாதிரி இருந்தால் ராசிக்கு எடுத்துக்கோங்க. ஸோ இது ரெண்டுமே விட இப்போ இன்கேஸ் மூணு ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஜாதகம் அப்படின்ற மாதிரியான விஷயமா பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ராசிக்கும் இது வந்து ஈடுபடும். அதனால வந்து இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இது ஒரு கான்ஷியஸ்னஸ்க்காக தான் நம்ம இந்த மாதிரியான டிரான்சிட்ஸ்க்கெல்லாம் வந்து முக்கியமாக ஒரு சில டிரான்சிட்ஸ்க்கு மட்டும் நான் கொடுக்குறேன். ஸோ அது மாதிரி கொடுக்குறதும் வந்து பார்த்தோம்னா மந்த்லி கொடுக்க முடியறது இல்லை. இந்த சுக்கிர பயிற்சி அப்படிங்கிறது வந்து சுக்கிரனுடைய ஒரு விஷயத்தை பற்றி பேசுறதுனா மணிக்கணக்காக பேசிக்கிட்டே இருக்கலாம். அது மாதிரியான ஒரு கிரகம். அதனால வந்து பார்த்தோம்னா அது கொடுக்கறதுக்கு எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதுவும் சரி அந்த குரு இரண்டுமே ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு என்ன சொல்கிறது ஒரு அசுர குரு ஒரு தேவகுரு என்று சொல்லக்கூடிய இரண்டுமே குருமார்கள். அதனால ரொம்ப ரொம்ப அட்டகாசமான கிரகங்கள். அதுக்காக நம்ம கொடுக்கறது அப்படிங்கிறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாகவே இருக்கும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பரிகாரம் அப்படிங்கிறது ஜெனரிக்கான பரிகாரம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தில் பார்த்துடலாம். யார் எப்படி பரிகாரம் பண்ணிக்கணுமா வேண்டாமா அப்படின்றது. பரிகாரம் அப்படிங்கிறது என்ன உபாயங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள்லாம். ஸோ இப்போ அந்த உபாயம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து பண ரீதியாக இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் உங்களுக்கு வந்து மணி ரிலேட்டட் ஏதாவது இஷ்யூஸ் இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு பணம் வந்து இந்த ஒரு 26 டேஸில் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் பணம் வந்து முன்ன பின்னே இருக்கும் 26-27 டேஸில் அப்படின்ற மாதிரியான விஷயமா இருந்தால் அல்லது உங்களுக்கு நீங்கள் ஏதாவது கல்யாணம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பிளான் பண்ணியிருக்கீங்க ஒரு ஜுவல்லரி வாங்கணும்னு பிளான் பண்ணியிருக்கீங்க ஏதாவது ஒரு ரீதியாக வாகனங்கள் வாங்க வேண்டும் என்று பிளான் பண்ணியிருக்கீங்க அதில் உங்களுக்கு வந்து ஏதாவது ஹிண்ட்ரன்சஸ் வருது அப்படின்ற மாதிரி அப்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வருது அப்படின்ற மாதிரியான விஷயமாக இருந்தால் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா பணம் வாகனம் ஜுவல்லரி இந்த மாதிரியான விஷயத்திற்கெல்லாம் நீங்கள் ஓம் இந்திராய நமக என்ற ஒரு மந்திரத்தினை கிழக்கு நோக்கி சொல்லி வரலாம். ஜென்ரலியே இது இந்த மாதிரியான விஷயத்துக்கு நீங்கள் சொல்லலாம். இந்த சுக்கிர பயிற்சி அப்படின்ற மாதிரியான விஷயத்துக்கு இல்லாமல் நான் இந்த சொன்ன 3 விஷயத்திற்கே நீங்கள் தினசரி காலை எழுந்த உடனே இல்லை பிரம்ம முகூர்த்தத்தில் யாராவது எழுந்துக்கிறீங்கன்னா அந்த மாதிரி நபர்கள் எல்லாமே கிழக்கு நோக்கி ஓம் இந்திராய நமக என்ற ஒரு மந்திரத்தை சொல்லலாம். இந்திரனானவர் இது சுக்கிரனுடைய பிரத்யதி தேவதை. அதனால எந்த மாதிரியான கஷ்டங்கள் இந்த ஒரு 3 விஷயங்கள் 4 விஷயங்களுக்கு அதாவது ஜென்ரலாகவே சுக்கிரனுக்கு உண்டான ஒரு காரகத்துவம் உள்ள எந்த விஷயமா இருந்தாலுமே அந்த விஷயத்தெல்லாம் தீர்த்து வைப்பார் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஈவன் ரிலேஷன்ஷிப் அப்படின்ற மாதிரியான விஷயமா இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு போகலாம் அப்படின்ற மாதிரியான விஷயமா பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து மகாலட்சுமி அஷ்டகம் சொல்லி வருவது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். 3 முறை காலை மதியம் ஈவினிங் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி தான். நீங்கள் வந்து உங்களோட ஆண்ட்ராய்ட்லேயே படிச்சுட்டு வரலாம். காலில் செருப்பு இல்லாமல் எங்கே இருந்தாலுமே படித்துட்டு வருவது நல்ல ஒரு பலன் தரக்கூடிய விஷயமா இருக்கும். கிழக்கு பக்கமோ இல்லை தென்கிழக்கு பக்கமோ இந்த நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு பண்ணுறது அப்படின்றது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். தினசரியே வீட்டில் வந்து தென்கிழக்கு பகுதியிலே ஒரு விளக்கேற்றி வைப்பது அப்படின்ற மாதிரியான விஷயமா அதாவது நீர் விளக்குன்னு சொல்லுவாங்க தெரியுமா உங்களுக்கு. நான் இது ஏற்கனவே சொல்லியிருக்கேன். விளக்கில் வந்து நிறைய விதமாக விளக்குகள் இருக்குது அப்படின்ற மாதிரி அதில் வந்து நீர் விளக்கு அப்படின்ற மாதிரியான விஷயமா சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸிபிஷன்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா கூட உங்களுக்கு வந்து சின்ன சின்ன கேண்டில்ஸை வந்து இந்த வாட்டரில் விட்டு பண்ணியிருப்பாங்க. அது மாதிரியாக இல்லாமல் உங்களுக்கு லேசான இது இருந்ததுன்னா அதில் கொஞ்சம் நீரை வச்சுட்டு அந்த நீர் மேலே அது மாதிரியான ஒரு விஷயமாக வைக்கிறது அப்படிங்கிறதும் நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். தென்கிழக்கு பகுதியிலே வைக்கலாம்னு வச்சுக்கோங்க. நீர் விளக்கு ஏற்றுவது அப்படிங்கிறது சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். இன் கேஸ் ஆஃப் எனி அப்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் மட்டும் இந்த மாதிரியான விஷயம் செஞ்சிடலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் பூஜை அறையில் நீங்கள் விளக்கேற்றி வைத்து வழிபடுறதுங்கிறது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். அடுத்தது வந்து ஹெல்த். இந்த 3 விஷயம் தான் நம்ம வந்து சுக்கிரன் ஒரு விஷயமா பார்க்கலாம். ஒன்று வந்து மணி, இன்னொரு ரிலேஷன்ஷிப், ஹெல்த் அப்படின்னு. மணி அப்படின்றதுக்குள்ளேயே மற்ற விஷயங்கள் அடங்கிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் சொன்ன மாதிரி வெஹிக்கிள்ஸு அண்ட் அதர் திங்ஸ்.
ஸோ அடுத்தது வந்து பார்த்தோம்னா ரிலேஷன்ஷிப் அப்படின்ற மாதிரி, அடுத்தது வந்து பார்த்தோம்னா மெயினாக வந்து ரிலேஷன்ஷிப் தான் நம்ம வந்து சுக்கிரனுக்கு சொல்ல முடியும். அடுத்தது வந்து ஹெல்த் அப்படின்னு. சரி, ஹெல்த் வந்து நம்ம வந்து சொல்லணுமா சுக்கிரனுக்கு அப்படின்னு பார்த்தா, கண்டிப்பான முறையிலே ஹெல்த் வந்து சுக்கிரனுக்குண்டான ஒரு விஷயமாக நம்ம சொல்ல வேண்டும். காரணம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மகாமிருத்யுஞ்ச மந்திரத்தை, சஞ்சீவனி மந்திரத்தை கொடுத்தவரே வந்து சுக்கிரன் தான். ஸோ அதனால அந்த மிருத்யுஞ்ச மந்திரம் ஹெல்த் ரிலேட்டடாக ஏதாவது உங்களுக்கு இஷ்யூஸ் கிரியேட் ஆகுது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா, இந்த ஒரு 26-27 டேஸில் ஏதாவது கிரியேட் ஆகுது அப்படின்னாலோ, ஆல்ரெடி இருந்தது வந்து இந்த டைமில் உங்களுக்கு ஜாஸ்தி ஆகுது அப்படின்ற மாதிரியான விஷயமாக இருந்தாலும், கண்டிப்பான முறையில் மிருத்யுஞ்ச மந்திரத்தை ஒரு நாளைக்கு 80 டைம்ஸ் சொல்லுங்க, இல்லைனா 108 டைம்ஸ் சொல்லுங்க. இது ரெண்டுமே நல்ல ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். இதை மீறி இப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் மீறி யாராவது வந்து ஏதாவது வேற ஏதாவது ஒரு விஷயம் ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டீங்க, அந்த பிளான் பண்ணினதுக்கு நீங்கள் செய்துதான் ஆக வேண்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு சந்தர்ப்பம் இருந்தால், தகுந்த ஜோதிடரிடம் உங்களுடைய ஜாதகத்தை காண்பித்து இந்த டைம்ல செய்யலாமா, இது பாசிட்டிவா இருக்குமா அப்படின்னு கேட்டு நீங்க தாராளமா செய்யலாம். அது வந்து ஒரு கான்ஷியஸ்னஸ்க்காக தான். எந்த ஒரு விஷயமே, அதாவது பெரிய ப்ராஜெக்ட் மாதிரியோ இல்லை பெரிய விஷயங்கள், அதாவது வாழ்க்கையிலே முக்கியமான முடிவுகள் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை மட்டும் இந்த மாதிரியான விஷயமா செய்யறதுங்கிறது நல்ல ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இப்போ வந்து மேஷத்திலிருந்து பார்த்துடலாம். மேஷ ராசி அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு காலகட்டத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு காலம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பண ரீதியான விஷயங்களுக்காகட்டும், எனி கைண்ட் ஆஃப் பிளானிங் அப்படின்ற மாதிரியாகட்டும், ரிலேஷன்ஷிப் அப்படின்ற மாதிரியான விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக செல்ல வேண்டியது அப்படின்றது இந்த ஒரு காலகட்டத்தில் நம்ம வந்து முக்கியம். குறிப்பாக ஏதாவது பெரிய விஷயங்கள் நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால், அது ஏதாவது ஒரு மணி ரிலேட்டடாக லாஸஸ் ஏதாவது வரதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது. பார்ட்னர்ஷிப் ரிலேட்டடாக ஏதாவது லாஸஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அது மாதிரியான விஷயத்தை எல்லாமே இந்த மேஷராசியினர் அல்லது லக்னத்தினர் இவங்க வந்து ஜாக்கிரதையாக இதை பார்த்துக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி வந்து அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும், ரொம்ப நாளாக நமக்கு வந்து ஏதாவது ஒரு பெரிய ஆசை இருக்கிறது அல்லது பெரிய ஆம்பிஷன் இருக்குது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், டீப் டவுன் டிசைர்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரியான விஷயங்களாக இருந்ததுனால அந்த அது எல்லாத்தையும் வந்து இந்த ஒரு காலகட்டத்தில் செய்கிறதாக இருந்தால், செய்தே ஆக வேண்டும் என்ற காலகட்டமாக இருந்தால், நான் சொன்ன மாதிரி யாராவது ஒரு ஜோதிடரம் காமிச்சு அதுக்கு மாதிரியான விஷயமா செய்யலாமா அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் நாள் குறித்து அது மாதிரி செய்கிறது உங்களுக்கு பெட்டராக இருக்கும். காரணம் வந்து பார்த்தோம்னா, நீண்ட நாள் ஆசைகள் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்களோ, பெரிய ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்ற மாதிரியாரோ இந்த ஒரு டைமில் தவிர்க்கிறதுங்கிறது பெட்டராக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 26-27 டேஸ் தான். ஸோ அது மாதிரியான விஷயமா பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுங்கள். அது ஒரு நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தோம்னா பெரிய அளவில் வந்து தூக்கி விடும்னு சொல்ல முடியாது, ஒன்றுமே இல்லாமல் போகும் அப்படின்ற மாதிரி, இதனால ஏதாவது ஒரு இஷ்யூஸ் வரும் அப்படின்ற மாதிரியான விஷயமாவும் சொல்ல முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் புதுசாக உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் தோன்றும். இந்த ஐடியாஸ் அப்படின்ற மாதிரியான புது விஷயத்தில் ஈடுபாடு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பான முறையில் ரிஷபராசினருக்கு தோன்றக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். இந்த மாதிரியான புதுசாக நீங்கள் ஏதாவது ஒரு விஷயங்கள் உங்களுக்கு தோன்றுகிறது என்றால் அதுக்கு இனிஷியேட்டிவ் எடுத்தீங்கன்னா, அது இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு பலன் தருதோ இல்லையோ, கண்டிப்பான முறையிலே உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் நல்ல ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். அதனால் நம்ம வந்து எதுவாக இருந்தாலுமே இந்த டைமில் அவங்க வந்து பிளானிங் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை எல்லாமே செய்துக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா ஒரு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டு, அதே மாதிரி வந்து மென்டலி வந்து பார்த்தோம்னா நமக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு எண்ணங்கள் வருகிறது. நிறைய விஷயத்தை சாதிக்க முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாம் தோன்றும் அல்லவா, அது எல்லாமே ரிஷபராசினருக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் தோன்றும். அது எல்லாத்தையும் அப்படியே தேக்கி வச்சுக்கோங்க அல்லது வளர்த்து விடுங்கள். அது வந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு பலனை தரக்கூடிய விஷயமாக இருக்கும். வரக்கூடிய நாட்களிலே அது வந்து உங்களுக்கு நீங்கள் இப்போ செய்யக்கூடிய அந்த விதை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் விருட்சமாக இன்னும் வளரக்கூடிய நாள் வெகு தூரத்தில் இல்லை, ரொம்ப சீக்கிரமே அதுக்குண்டான ஒரு பலன் கிடைக்க ஆரம்பிச்சிடும். மிதுன ராசி அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பார்ப்போம். மிதுன ராசி அப்படின்ற விஷயத்தை பார்க்க வரைக்கும் இது வரைக்கும் நமக்கு வந்து கிடைக்கவே கிடைக்காது அப்படின்ற மாதிரியான ஒரு நினைத்து கொண்டிருந்த பணம் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து திரும்பி வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல இருந்தெல்லாம் உங்களுக்கு பணம் வருமா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாத பணம் ஆகட்டும், ரிலேஷன்ஷிப் ஆகட்டும் வர ஆரம்பிக்கும். இது ரெண்டுமே வந்து ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பான முறையில் மிதுன ராசிக்கு இருக்கு. நம்ம வந்து ஏதாவது ஒரு ரீதியாக பணம் வருகிறது அப்படின்ற மாதிரியாக எதிர்பார்க்காத விஷயமா வருது அப்படின்ற மாதிரியான விஷயமா இருந்ததுன்னா அதை எல்லாத்தையுமே நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயமாக நம்ம வந்து எடுத்துக்காம அதை ரொம்ப ஆராய்ந்து அதனால் ஏதாவது ஃபியூச்சரில் இஷ்யூஸ் ஏதாவது வருமா அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான விஷயமா செய்யுங்க. கடனாக இருந்தாலும் சரி, வேறு யாராவது உங்ககிட்ட கொடுத்து வச்சுக்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபர்தராக நம்ம அப்புறம் வாங்கிக்கிறோம் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொன்னாலோ, அல்லது ஏதாவது ஒரு புது ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட்டில் வரவே வராதுன்னு நினச்சிக்கிட்டு அந்த பணம் ஏதாவது ஒரு வருது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா, ஏதாவது ஒரு கண்டிஷன்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க அந்த மாதிரி மணி ஏதாவது ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியான இருந்ததுன்னா, ஃபினான்சஸ் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா அந்த விஷயத்தை எல்லாத்தையுமே நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக கவனிச்சுக்கோங்க. அதே மாதிரி ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் பார்ட்னர்ஸ் ஆகட்டும் அல்லது வந்து ஆப்போசிட் செக்ஸ் ஆகட்டும், யாராக இருந்தாலுமே சரி, அதுக்கு உண்டான ஒரு புதிதாக ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு வந்து இந்த டைமில் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அதில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. அதாவது இந்த டைம்லன்னா இது வெறும் இந்த 2ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதி வரைக்கும் வரக்கூடிய ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப், அதுக்கப்புறம் எதுவும் ப்ராப்ளம் இருக்காதுன்னு அர்த்தம் இல்லை. இந்த டைமில் ஸ்டார்ட் ஆகக்கூடிய விஷயங்களை
ஃபியூச்சர்லையும் அதற்குண்டான ஒரு விஷயமா நீங்க பார்த்துக்கணும். அதுதான் இந்த மாதிரியான டைம்லலாம் அந்த காஷியஸ்னஸ் எதுக்கு இதெல்லாம் கொடுக்கறது அப்படின்னா, இந்த டைம்ல வரக்கூடிய சில விஷயங்கள் அது உங்களுக்கு ஃபியூச்சர்லையும் அதற்குண்டான ஒரு பலன் தெரியும் அப்படிங்கிற காரணகட்டத்தினால தான் இந்த மாதிரி நிறைய வந்து ஒரு ராசி பலனாகட்டும், இந்த மாதிரியான ஒரு டிரான்சிட் பலன்களாகட்டும் அது மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ அது மாதிரி அந்த விஷயத்தில் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அது மட்டும் நீங்கள் வந்து கவனமாக இருந்தால் போதுமாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். மற்றபடி உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா எக்ஸிஸ்டிங் ரிலேஷன்ஷிப்பில் எல்லாமே வந்து கொஞ்சம் நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கும். ஆல்ரெடி இருக்கக்கூடிய இன்கேஸ் நீங்கள் வந்து மேரேஜ் ஆகிடுது அல்லது வந்து கல்யாணத்துக்கு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா இந்த ஒரு டைம் அதெல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். உங்களுக்கு புதிதாக வரக்கூடிய விஷயத்தை எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். அதாவது அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் ப்ரொபோசல்ஸ் ஏதாவது வந்ததுன்னா அதை நீங்கள் வச்சுட்டு கூட நீங்கள் கம்மிங் ஆஃப்டர் 28 நீங்கள் வந்து ஏதாவது ப்ரொசீட் பண்ணுற மாதிரி இருக்கலாம். அல்லது இப்போ ப்ரொசீட் பண்ணுறீங்கன்னா அதை ஆராய்ந்து ப்ரொசீட் பண்ணுங்க. அது வந்து நல்ல ஒரு பலன் தரக்கூடிய விஷயமா இருக்கும். அடுத்ததாக கடக ராசி அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அந்த பார்ட்னர்ஸ் கூட பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் ஆகட்டும், அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா மேரேஜ் பார்ட்னர்ஸ், நம்ம வந்து கணவன் மனைவி இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ஒண்டர்ஃபுல்லாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கெரியரில் வந்து நீங்கள் ஏதாவது செய்யக்கூடிய உங்களுக்கு உங்களோட சபார்டினேட்ஸ் இருக்காங்க, உங்கள் கொலீக்ஸ் இருக்காங்க, அவங்க கூட செய்யக்கூடிய டீம் ஒர்க் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த டைமில் ரொம்ப ரொம்ப ஃப்ரூட்ஃபுல்லாக முடியும். ஆல்ரெடி யாராவது இந்த மாதிரி ஒன்றும் ஒத்து வர மாட்டேங்கிறாங்க, நமக்கு வந்து சரியாக அமைய மாட்டேங்குது, சேர்ந்து ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது செய்கிறதோ அல்லது ஏதாவது ஒரு விஷயத்தை முடிக்கிறதோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சரியாக வரமாட்டேன்றது அப்படின்றது எல்லாமே வந்து இந்த டைமில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு விஷயமா இருக்கும். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்களாகட்டும் அல்லது வேறு ஏதாவது ஒரு ப்ரொபோசல்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அது எல்லாமே நீங்கள் இந்த டைமில் எடுத்து செய்யலாம். அது ஒரு நல்ல ஒரு பலன் கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கும். மேரேஜ் அப்படின்ற மாதிரியான விஷயங்களுக்கும் வந்து நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். ஆல்ரெடி மேரேஜ் ஆனவங்களுக்கு ரிலேஷன்ஷிப் வந்து ஏதாவது கொஞ்சம் பிரேக்கப் ஆயிருந்ததுன்னா அதெல்லாம் சரி செய்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஒரு காலகட்டம் கண்டிப்பான முறையிலே இருக்கும். அதனால வந்து நீங்கள் தாராளமாக இந்த ஒரு காலகட்டத்தில் நான் இப்போ சொன்ன மாதிரி ரிலேஷன்ஷிப் வாய்ஸ் அதே மாதிரி ஏதாவது பெண்டிங் ஒர்க்ஸ் முடிக்கிறது அப்படின்ற மாதிரி இருந்தாலும் சரி, செல்வ ரீதியான விஷயங்களுக்கும் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு செல்வ வளம் அப்படிங்கிறது இந்த ஒரு டைமில் வரக்கூடிய ஒரு டைமாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி முடிவு பண்ணிக்கோங்க. சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோம்னா ரொம்ப அன்கம்ஃபர்டபுள் பொசிஷனில் வந்து வந்திருக்கார் அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம வந்து சுக்கிரனை சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு பொசிஷனில் இல்லை. அவர் என்ன சொல்கிறது, அதாவது இருக்கவே முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு வீட்டில் அவர் வந்து அமர்ந்திருக்கிறார். உங்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே வந்து பார்த்தோம்னா சிம்ம லக்னத்துக்காரங்களுக்கு மகரத்தில் சுக்கிரன் இருந்ததுன்னா அது அவர்களுக்கு வந்து அந்த சுக்கிர தசை அந்த மாதிரியான விஷயமோ சுக்கிர புத்தி அந்த மாதிரியான விஷயம் வரும்போது அவர்களுக்கு சில பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடும். ஸோ அது மாதிரியான ஒரு காலகட்டமாக சிம்மராசிக்காரங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ அது மாதிரி வந்து இந்த விஷயத்துக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்றது நான் ஆல்ரெடி கொடுத்துருக்குது. அப்படியே பரிகார முறைகளை செய்து வரலாம். இந்த ஒரு 26 days 27 days முக்கியமான முடிவுகளை எடுக்கும் முன் தகுந்த ஜோதிடரை பார்த்து நீங்கள் வந்து முடிவெடுப்பது அப்படிங்கிறது நல்ல ஒரு பலன் தரக்கூடிய விஷயமா இருக்கும். அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா ஏதாவது ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்குது, ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே ஏதாவது ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருந்துகிட்டு இருக்கு, அல்லது வந்து உங்களுடைய கெரியர்லையோ உங்களுடைய பிஸ்னஸ்லையோ ஏதாவது ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்குன்னா அதெல்லாம் அப்படியே கொஞ்சம் ஆற போடுங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னும் கொஞ்ச நாள் தான், இப்போ 26 days கழிச்சு வந்து அதுக்கு உண்டான முடிவுகளை எடுங்கள். முக்கியமான முடிவுகள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் மெயினாக வந்து ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப பெரிய டிசிஷன்ஸ் ஏதாவது எடுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தாலும், ஃபினான்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது ஒரு பெரிய டிசிஷன்ஸ் எடுக்கிற மாதிரி இருந்தாலும் அதை வந்து இந்த டைமில் எடுக்காமல் இருக்கிறதுங்கிறது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். ப்ரொவைடட் நான் வந்து உங்களுடைய ஜாதகத்தில் எல்லாமே நல்லபடியாக இருந்தது அப்படின்ற மாதிரி தான் எந்த ஒரு கவலையும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இதை பெருசாக நம்ம வந்து பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்ததாக வந்து கன்னிராசி அப்படின்ற மாதிரியான விஷயமாக பார்த்துக்கலாம். கன்னிராசி அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோம்னா இந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே ஆல்ரெடி ஏதாவது ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அதில் ஏதாவது ஒரு பிரேக்கப் வர அளவுக்கு உண்டான ஈகோ இஷ்யூஸ் அப்படின்ற மாதிரியான விஷயத்துக்கு வந்து நம்ம வந்து கண்டிப்பான முறையில் எதிர்பார்க்க முடியும் பலருக்கும். ஸோ அதனால வந்து நம்ம வந்து பேசுகிற பேச்சாகட்டும் நம்மளுடைய நடத்தைகளாகட்டும் இந்த மாதிரி டைமில் நம்மளுடைய மூட்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயத்தில் வந்து ரொம்ப ரொம்ப அதிக கவனம் செலுத்த வேண்டி இருக்கும். ஏதாவது ப்ரொபோசல்ஸ் ஆல்ரெடி இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும்பொழுது அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது அப்படின்றது இந்த ஒரு டைமில் நீங்கள் செய்யாமல் இந்த ஒரு மந்த் முடிஞ்சதுக்கப்புறம் அதை நீங்கள் செய்வது அப்படிங்கிறது நல்ல ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும்னு வச்சுக்கோங்க. அல்லது வந்து பார்த்தோம்னா ஜாக்கிரதையாக செய்வது அப்படின்ற மாதிரியான விஷயமா இருக்கணும். வாய் அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் நம்ம வந்து டெக்ஸ்ட் பண்ணுறோம் அப்படின்றது ஒவ்வொரு விஷயத்திலையுமே நம்மளுடைய சொற்களாகட்டும் எண்ணங்களாகட்டும் ஒவ்வொரு விஷயத்திலையுமே நம்ம வந்து கவனமாக இருக்கிறது அப்படின்றது கண்டிப்பான முறையில் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே எனி கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் இந்த சென்ஸ் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ப்ரொபோசல் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் சரி, உங்களோட பார்ட்னர்ஸ் கிட்டே இருந்தாலும் சரி, அல்லது வந்து பார்த்தோம்னா உங்களுடைய ஸ்பவுஸ் கிட்டே இருந்தாலும் சரி, குழந்தைகள் கிட்ட பர்டிகுலராக இருந்தாலும் சரி, இது எல்லாத்தையுமே அந்த ஈகோ அப்படின்ற மாதிரியான விஷயத்தை இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் வந்து தவிர்த்துட்டு ஆராய்ந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு விஷயமும் அடியெடுத்து வைப்பது அப்படிங்கிறது நல்ல ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். கன்னிராசியை பார்த்தாச்சு. அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து துலா ராசி அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லலாம்.
துலா ராசிக்கு வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவருடைய அவருடைய ராசி அதிபதி லக்னாதிபதி இப்படிலாம் சொல்லலாம். ஸோ அது மாதிரியான விஷயமாக சொல்லும்போது 4ல் வந்து உட்காந்துருக்காரு அப்படின்ற மாதிரியான விஷயமாக ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு பிளேஸ்மெண்ட் அப்படின்ற மாதிரியான துலா ராசிக்கு சொல்லலாம். கண்டிப்பான முறையில் உங்களுக்கு ஏதாவது இடம் வாங்குறது, ஏதாவது இடம் அப்படின்றது லேண்டாக சொல்லலை, ஏதாவது ஆல்ரெடி பெரிய பங்களாஸ் வாங்கியிருக்கீங்க இருக்கு, அந்த மாதிரியான விஷயத்துக்கு ஏதாவது இன்வெஸ்ட் பண்ண போறீங்க, ரொம்ப அழகுணர்ச்சி உள்ள இடங்கள் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரியோ, அல்லது வீட்டுக்குள்ள ஏதாவது இன்டீரியர் பண்ண போறீங்க, புதிய அந்த மாதிரி கலை பொருட்கள் வாங்க போறீங்க அப்படின்ற மாதிரியான விஷயமாக இருந்தாலும், அல்லது ஜுவல்லரிஸ் வாங்குறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தாலும், அல்லது வந்து நம்ம வந்து ஒரு கார் அப்படின்ற மாதிரி வெஹிக்கிள்ஸ் ஏதாவது கொஞ்சம் ஹையர் லெவல் வெஹிக்கிள்ஸ் ஏதாவது வாங்குறீங்க. இப்போ உங்களுக்கு வந்து பைக்கே அப்படின்றதுனாலும் பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபாய்க்கெல்லாம் பைக் வந்து சாதாரணமாகவே இப்போ இருக்குது. ஸோ அது மாதிரியான ஒரு விஷயத்தெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரியோ, இன்வெஸ்ட் இன் சென்ஸ் அது மாதிரியான விஷயத்துக்கு நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரியோ, அதற்குண்டான பணம் வரும்னு அர்த்தம். அது மாதிரியான விஷயங்கள், அதே மாதிரி பெண்களிடத்தில், அதாவது ஆப்போசிட் செக்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இருபாலருக்குமே வந்து நல்ல ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். தட் இஸ் துலா ராசியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இது ஒரு விஷயத்தினால, இந்த சுக்கிர பயிற்சினால ஒன்றுமே இல்லை. எல்லாமே ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு பலன் தான் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும்னு வச்சுக்கோங்க. விருச்சிக ராசி அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பேசக்கூடிய பேச்சுக்கள் எல்லாமே வந்து ரொம்ப என்ன சொல்றது, வந்து பேசியே சமாளிச்சிருவாங்க, பேசியே வந்து எல்லாத்தையும் ஜெயிச்சிருவாங்கலாம் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரியான ஒரு காலகட்டமாக உங்களுடைய கம்யூனிகேஷன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த ஒரு டைம்ல மாறக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஆல்ரெடி உங்களுடைய சிப்ளிங்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப், சகோதரிகள் கிட்ட பர்டிகுலரா வந்து சகோதரிகள் கிட்ட இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து இன்னும் வந்து உங்களுக்கு ரொம்பவும் கெட்டிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து ஈஸியாக சமாளிச்சிடலாம், எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா, யாராக இருந்தாலும் பார்த்துப்பேன் அப்படின்வாங்களா, அந்த மாதிரியான ஒரு விஷயமாக விருச்சிக ராசியினருக்கு கண்டிப்பான முறையில் இந்த ஒரு பாசிட்டிவ் மென்டாலிட்டி அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வரும். அதை முன்னெடுத்து செல்லக்கூடிய ஒரு வழிவகைகளுமே கண்டிப்பான முறையில் வந்துடும் வச்சுக்கோங்களேன். அதை வந்து இந்த டைமில் அவங்க ப்ரொசீட் பண்ணலாம், நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். மகர ராசி அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், மகர ராசி அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உங்களை பார்த்தோன்னா உங்ககிட்ட ஒரு வசீகரத்தன்மை அதிகரிக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக நம்ம வந்து சொல்லலாம். உங்களை பார்த்து வந்து எல்லாருமே வந்து ரொம்ப தேஜஸோடு இருக்காங்க, அட்ராக்டிவாக இருக்காங்க அப்படின்ற மாதிரியான விஷயமாக உங்கள் செயல்களும் சரி, உங்களுடைய உடலமைப்பு, உங்களுடைய விஷயங்கள் எல்லாமே அது மாதிரியான ஒரு மாறக்கூடிய உடலமைப்புனா, நம்ம ஓவராலாக நம்மளோட உடம்பு வந்து இந்த ஒரு 20-26 நாளில் எல்லாம் மாறிட போகிறது கிடையாது. அந்த ஒரு தேஜஸ் அப்படின்ற அந்த கிரகத்துடைய ஒரு தன்மை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்மளுடைய முகத்தில் பிரதிபலிக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம வந்து கண்டிப்பாகவே சொல்லலாம். முகம் அப்படின்ற மாதிரியான விஷயமா முக அழகு வசீகரம் கூடும் அப்படி சொல்லலாம். ஸோ அது மாதிரியான ஒரு விஷயமாக கூடக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அதே போல் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், ரிலேஷன்ஷிப் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஆனால் வந்து பண ரீதியான விஷயத்திற்கோ அல்லது வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி வாகனங்கள் அந்த மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் நம்மளோட ராசிலேயே உட்காந்துருக்காரு, அவர் ரொம்ப பெரிய லெவலில் கொண்டு போய் விட்டுருவாரா, யோகக்காரகராக இருக்காரு அப்படின்ற மாதிரியான விஷயமா இருந்தால் ரொம்ப ரொம்ப பெரிய லெவலுக்கு, அதாவது நான் இப்போ வந்து சொன்ன மாதிரி துலா ராசி அளவுக்கு வரக்கூடிய ஒரு நிலைமையாக வந்து மகர ராசிக்கு இருக்காது. பட் ஆனாலும் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு முதலுக்கு மோசம் இல்லைன்னு சொல்கிற மாதிரி நார்மலாக இல்லாமல் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் அப்படின்ற மாதிரி விஷயமா சொல்லலாம். கும்பராசி அப்படின்ற மாதிரியான விஷயத்துக்கு, கும்பராசிக்கு ரொம்ப ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு பீரியட் அப்படின்ற மாதிரியான விஷயமாக கண்டிப்பான முறையிலேயே சொல்லலாம்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு மெயினாக என்னென்னா, உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் வைஸ் அப்படின்ற மாதிரியான விஷயத்திற்கு புதிதாக நீங்கள் ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே என்டர் ஆகிறீங்கன்னா அந்த டைமில் அந்த ஒரு விஷயத்திற்கு மட்டுமே உங்களுக்கு வந்து கொஞ்சம் சிரமம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். ஆல்ரெடி இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப், அதாவது குறிப்பாக இளம் வயதில் இருப்பவர்கள், மத்தியம வயதை தாண்டாமல் இள வயதுக்குள்ளே இருப்பவர்கள் அப்படின்ற மாதிரி பிட்வீன் ஒரு 45-50 கூட இப்படி சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன் அதிகபட்சமாக. அது மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஃப்ரம் 20s to 50 மேக்ஸிமம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். 45-50 அப்படின்ற மாதிரி அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாமே அவங்களோட ரிலேஷன்ஷிப்பில் வந்து நிறைய ஏதாவது கொஞ்சம் முடங்கல்கள் அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள், அதாவது என்ன சொல்கிறதுனா உங்களுக்கு வந்து ஒரு ஏதாவது அப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு சினுங்கல்கள் அந்த மாதிரி ஏதாவது ரப்பிங் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, எனக்கு எக்ஸாக்டாக அதை சொல்ல வரல. அந்த ரப்பிங் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும், அந்த ஊடல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஊடல் கரெக்ட், அந்த வார்த்தை தான், அந்த ஊடல் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருந்தாலுமே அதெல்லாமே இந்த டைமில் வந்து சரியாகக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து திக்கனாகும். நியூ ரிலேஷன்ஷிப்புக்குள்ள பார்ட்னர்ஸாக இருந்தாலும் சரி, அல்லது வந்து இப்போ தான் நீங்கள் வந்து ஒரு மேரேஜ் ஆகி நீங்கள் வந்து அந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே என்டர் ஆகிறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தாலும் எல்லா விஷயத்துலையுமே உங்களுடைய பேச்சிலிருந்து உங்களுடைய நடவடிக்கையிலிருந்து எல்லாத்தையுமே இந்த ஒரு 20-25 நாட்களுக்கு நீங்கள் 26 நாட்களுக்கு வந்து
கொஞ்சம் கவனமாக இருக்கிறது, பார்த்து நடந்துக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து நல்ல ஒரு பலன் தரக்கூடிய விஷயமா இருக்கும். பொதுவாகவே இந்த டைம்ல வந்து நீங்கள் ஆல்ரெடி செஞ்சிருக்கக்கூடிய செயல்களுக்கு வந்து உங்களுக்கு அங்கீகாரம் இல்லை அப்படின்ற மாதிரியான விஷயமாக நினைத்து கொண்டிருந்தீர்கள் என்றால் அந்த அங்கீகாரம் எல்லாமே இந்த டைம்ல அட்டகாசமா கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். சொசைட்டில வந்து உங்களுடைய பெயர் வந்து நல்ல ஒரு பெயர் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் சொசைட்டில. அல்லது வந்து பார்த்தோம்னா உங்களுடைய சுற்றத்தாருக்குள்ள அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் ரெண்டு கிட்டத்தட்ட ஒன்று தான். பட் நான் சொசைட்டிலன்னு சொல்றது வந்து ஒரு லார்ஜர் ஆஸ்பெக்ட்ல சொல்றேன். ஜென்ரலாக அப்படி அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா ஒரு ஸ்மாலர் ஆஸ்பெக்ட்னு சொல்லும்போது நம்ம குடும்பத்துக்குள்ள அப்படின்ற மாதிரியான விஷயமாக உங்களுக்கு நீங்கள் இது வரைக்கும் செய்திருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பாராட்டப்படும், உங்களுக்கு அங்கீகாரம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பான முறையிலே வரும். அடுத்தா வந்து பார்த்தோம்னா கடைசியாக மீனராசி அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லலாம். மீனராசி அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லும்பொழுது உங்களுக்கு செல்வ ரீதியான விஷயங்களுக்கு நல்ல ஒரு பலன் கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா உங்களுடைய கெரியர்ல நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்கும், உங்களோட ரிலேஷன்ஷிப்ல நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்பில் பெனிஃபிட் இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம வந்து சொல்லும்பொழுது புதிய ரிலேஷன்ஷிப்பு அது எல்லாமே வந்து உங்களுக்கு பார்த்தோம்னா புதிய ரிலேஷன்ஷிப்போ அல்லது எக்ஸிஸ்டிங் ரிலேஷன்ஷிப் இன்னும் வந்து ஃபர்தராக ஏதாவது ஒரு நிலைக்கு போகணும், ஒரு ஸ்டேஜ் தாண்டணும் ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு எல்லாமே அந்த ஸ்டேஜ் வந்து மென்டலியோ அல்லது வந்து உங்களுக்கு வந்து ஓவராலாக ஃபிசிக்கலியோ ஏதாவது ஒரு ரீதியாக தாண்டக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஒரு டைம் இருக்கும். அதாவது எதிர் பாலினிடத்தில் அது மாதிரியான விஷயமா சொல்ல போகலாம். ப்ரொஃபஷனல் லைஃப் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ரொம்ப நல்ல ஒரு காலகட்டத்தில் பணம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ரொம்ப பெட்டராக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஒரு காலகட்டம் மீனராசினருக்கு கண்டிப்பான முறையிலேயே இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 3 விதமான ஒரு பரிகார முறைகள் கொடுத்துருக்கிறேன். அந்த 3 விதமான பரிகார முறைகளை நீங்கள் சாதாரணமாக செஞ்சுட்டு வந்தாலே அது எல்லாமே ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்கும். அதே சமயத்தில் வந்து பார்த்தோம்னா இந்த ஒரு காலகட்டம் இந்த சுக்கிர பயிற்சி அப்படின்ற மாதிரியான ஒரு காலகட்டத்தில் நீங்கள் செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப அதிகப்படியான ஒரு பலன் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். நமசிவாய.